வானில் ஒரு ஏணி வைத்து ஏற வேண்டும். சந்திரனையும் சூரியனையும் ஆய்வு செய்ய வேண்டும். உலகம் ஆண்டின் நாட்களை 354 என்று தவறாக கணித்திருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டும். இப்படி பல ஆசைகளும் லட்சியங்களும் எனக்குண்டு. இவையெல்லாம் நிறைவேறுமா என்று தன்னுடைய காதலி யாஸ்மினிடம் உமர் கயாம் கேட்கிறார். ஏன் நிறைவேறாது? என் மீது நீ கொண்ட காதலினால் நீ எழுதும் கவிதைகள் எல்லாம் மதுவில்லாமல் வாசிப்பவருக்கு போதை தருகிறதா இல்லையா? எப்படி இது சாத்தியமானது? என் மீது கொண்ட உண்மையான காதலினால், நேசத்தினால் நீ எழுதுகிற கவிதை உலகம் பேசும் பொருளாக மாறுகிறது என்றால், எந்த வேலையையும் நீ உண்மையான காதலோடு முழுமையான நேசத்தோடு செய்கிற போது அது வெற்றியை கொடுக்கும். துணிந்து செய் என்று காதலி யாஸ்மின் உமர் கயாமை உத்வேகப்படுத்துகிறாள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய மந்திர சொல்லாக இந்த வார்த்தையை உமர் கயாம் மாற்றுகிறார். எந்த வேலையையும் காதலோடு செய்ய வேண்டும் என்று செய்கிறார். அதனுடைய விளைவாக கணிதவியல், வானவியல், கவிதைத்துறை என அத்தனையிலும் தடம் பதிக்கிறார். வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிறார் உமர் கயாம். நம்மினுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எந்த செயலையும் செய்யும்போது அந்த செயலில், அந்த பணியில் ஒரு ஈடுபாட்டோடும் காதலோடும் நேசத்தோடும் செய்கிற போது நிச்சயம் இறைவன் நமக்கும் வெற்றியை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.